கடவுளே, பாரதி இன்செமினேஷனுக்காக இன்னைக்கு டாக்டரை பார்க்க போயிருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும் கடவுளே. இந்தாங்க அண்ணி. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. வயித்துல குழந்தையோட உயிர் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணி, உடம்பு வலிச்சுதா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? உடம்புக்கு வலி இல்ல, ஆனா மனசுக்கு வலி இருந்துச்சு. உன் அண்ணனோட முகமெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு. என்ன இருந்தாலும் உன் அண்ணனோட குழந்தைய சுமந்து இருந்தா அந்த ஃபீல் வேற தானே. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஆக்சிடென்ட். இப்படியெல்லாம் நடக்கும்னு அந்த நிமிஷத்துல தெரியாதுல்ல அண்ணி. நான் வருத்தப்படலையே பிரீதா. ஸ்வேதா எனக்கு கொடுத்த பணத்துல என் அம்மா நல்லா இருக்காங்க. என் வயித்துல ஒரு உயிர் வளர்றதுக்கு நான் காரணமா இருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கும் நான் காரணமா இருக்கேன். அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நான் காரணமா இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது மனசு சந்தோஷமா தான் இருக்கு. இன்செமினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டா ஸ்வேதா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இன்னைக்கு கூட உங்க வீட்ல குழந்தை உண்டாகிறதுக்காக ஒரு யாகம் பண்றாங்க. என்னால ஸ்வேதா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும்னா எனக்கு சந்தோஷம்தான். கொள்ளேன் மனத்தின் நின் கோலமல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கு உள்ளே உள்ளத்தே அளிக்கும் களியே அழிய என் கண்மணியே. ஆரம்பித்து உள்ள வாங்க. வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும்போது தான் வந்திருக்கீங்க. வாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. நீ நல்லா சாமி, இருக்கியா? ஐயா, அவங்களுக்கும் காட்டு. ஆரத்தி எடுத்துக்கணும். ஆர்த்தி எடுத்துக்கோங்க.
ஐயா அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க சார். நல்லது. இப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பா ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பொன்னி கருப்பட்டி காஃபி ஷாப்பு, சிறுதானிய உணவகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. ஓ ஓ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல? ம். பாத்தியா ஐஷு, ஒண்ணுமே தெரியாதான். கடையில போய் சாப்பிட்டுட்டு வந்து பேச்சு பாத்தியா? சரி, சிறுதானிய உணவுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? சிறுதானியத்துல பல வெரைட்டியும் பண்றோம் மாமா. சிறுதானிய தோசை, திணை பொங்கல், குதிரைவாலி தயிர் சாதம், அப்புறம் வரகு புட்டு, இப்படி நிறைய வெரைட்டி பண்றோம் மாமா. அப்படியா? சரி, அப்புறம் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது அப்பா, இப்போ பவித்ராக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதான் சீமந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படியா? 7 மாசம் ஆகுதா? நல்ல விஷயம். அதான்ப்பா உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்களும் அத்தையும் தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும் மாமா. பொன்னி, என்னங்க? இப்படி வா. ஆ. நீங்க எல்லாரும் அவசியம் வந்து இந்த சீமந்தத்தை நடத்தி கொடுக்கணும். என்னங்க? என்ன பார்த்துட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா சொல்றேன். இந்தாங்க, வாங்கிக்க. என்ன? இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்க முன்னாடி நின்று பவித்ராவோட சீமந்தத்தை நடத்தி கொடுத்தா போதும். முதல்ல இதை வாங்க சொல்றேன். நீ அப்பாவை நினைச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. ஆனா நான் என் பிள்ளைய நினைச்சு பேசல. வீட்டுக்கு யார் வந்தாலும் இப்படி ரிசீவ் பண்றதுதான் என் வழக்கம். அந்த மாதிரி நீங்க வந்ததை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். பொதுவா பொன்னி மில்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வீட்டுல கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம் இந்த மாதிரி நடக்கிறதா இருந்தா
இன்வைட் பண்ண வருவாங்க. அப்படி இன்வைட் பண்ண வரும்போது வெறும் கையோட அனுப்புறதில்ல, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் அனுப்புவேன். அந்த மாதிரி தான் உனக்கும் பணத்தை கொடுத்துருக்கேன். ஒரு அப்பாவா கொடுக்கல. அப்புறம் உங்க சீமந்தத்துக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சூர்யா, அப்பா நல்லா பேசுவோம் எங்களை மனுஷன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டமா. என்ன ஃபீல் பண்ணாதன. சூர்யா, விட்றா. இது பாரு, அம்மா சொல்றேன், அவளோட சீமந்தம் நல்லபடியா நடக்கும். நீ அப்பா பேசுனது எல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. ம்? அம்மா சொல்றேன்ல, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ம்? போலாம். விட்றா, எதுவும் நினைச்சுக்காத. வரேன்டா. வரேன். ம். வரேன். போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோமா. வரேன். இந்தாமா ஜூஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. நீ எடுத்துக்கோமா. தேங்க்ஸ்மா. வா ஸ்வேதா. மனசுக்கு நிறைவா இருக்கு பாரதி. என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே உன் மூலமா பழிக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூல் ஸ்வேதா, உன் மனசுக்கு எல்லாமே இனி நல்லபடிதான் நடக்கும். இன்னொருத்தவங்கள சாதாரணமா சந்தோஷப்படுத்துறதுக்கே ஒரு குடுப்பின வேணும். இந்த மாதிரி வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதை விவரிக்க வார்த்தையே இல்ல ஸ்வேதா. எங்கேயோ இருந்த ரெண்டு பேரை காலமும் கடவுளும் எப்படி சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிட்டாருன்னு பாத்தியா? அம்மா, அப்பா இங்க? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல வேலை. ஏன் ஸ்வேதா, அங்கிளுக்கு இத பத்தி தெரியாதா?
இல்ல பாரதி, நம்ம 4 பேரு டாக்டரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஓ சரி. யார் வாழ்க்கையில இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துடவே கூடாது. ஏன்னா அப்படி வர எல்லாருக்கும் பாரதி மாதிரி ஒரு நல்லவ கை கொடுக்க வாய்ப்பே இல்லம்மா. ஸ்வேதாக்கு குழந்தை தேவைப்படுது, எனக்கு என் அம்மாவோட உயிர் முக்கியம்னு படுது. அவ்வளவுதான். ஸ்வேதாவோட மாமியார் வீட்ல நல்லபடியா பூஜையை நடத்தி முடிச்சிட்டாங்க. பண்ண பூஜை வீண் போகல ஆண்டி. ஆமாமா. பாரதி, நீ நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கரு வயித்துல நல்லா செட் ஆகுற வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாமே வாங்கி அனுப்புறேன். நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடு. கடமைக்கு ஒத்துக்கிட்ட காரியம் ஆன உடனே கண்டுக்காம போற மனநிலை எனக்கு எப்பவுமே வராது. இந்த நொடியில இருந்து இது என்னோட உயிரும் கூட. நல்லபடியா பாத்துப்பேன், நல்ல விதமா பார்த்து உன் கையில ஒப்படைப்பேன். தேங்க்யூ வெரி மச் பாரதி. உனக்கு தாண்டி முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நல்லது, சொல்லி கேட்டுக்கிறேன். லூசு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டி, எனக்கு அது போதும். பாரதி, அம்மா ஆபரேஷன் அதுக்கான பணத்தோட நீ நிறுத்திக்க வேண்டாம். உனக்கு வேற என்ன உதவி வேணும்னாலும் கேளு. இன்னும் தெளிவா சொல்ல போனா, ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி கடமைக்கான வேலையா இது வேண்டாம். எனக்கு உன்கிட்ட ஒரு பந்தம் உருவாகி இருக்கிற மாதிரி என்கிட்டயும் உனக்கு தோணணும். போதும் போதும், என் அண்ணி உன் குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க, சரியா? ஆனா நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம சரியா நடிக்கணும். யாரு நடிக்கணும்? எதுக்காக நடிக்கணும்? கேக்குறேன்ல, சொல்லுங்க. என்னங்க, அது ஒண்ணு இல்ல. பொண்ணு உண்டாயிட்டால, அவங்க வீட்ல எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நடிச்சாவது கொஞ்சம் ஓடி ஆடி வேலை பாருடின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பதானே அவ வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியா வளரும், பிரசவமும் ஈஸியா ஆகும்னு சொன்னேன். ஆமா செல்லம், என் பேரக்குட்டி பிறக்கும் போதே என்னை எட்டி உதைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. ஆமா, யார் இவங்க? அப்பா, இவ பிரீதா. வாங்கம்மா. பிரீதாவோட அண்ணிப்பா. சரி சரி. வணக்கம். ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனாதான் ஞாபகம் இருக்கும். ஆமா, வரேன். என்ன பொண்ணு இது? எல்லாமே சரியாயிடுச்சுன்னு இருக்கும்போது அடுத்த 5 நிமிஷத்துல அண்ணன் எப்படி பண்ணிவிட்டாரு? சூர்யாவையும் பவித்ராவையும் நானே நிறைய தப்பா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த பிள்ளைங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா, இன்னைக்கு பொறுத்த அளவுல நீங்களும் தப்புதாம்மா. உங்களுக்கு அண்ணன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தான். நீங்க கூட அவனை சரியா ரிசீவ் பண்ணல. என்னம்மா சொல்றாங்க? சூர்யா இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தானா? அத பத்தி அப்பா கிட்ட சொன்னீங்களா? ஆமாண்டா, நானும் அவர்கிட்ட இது விஷயமா பேசினேன். அவரு சரி வரட்டும் பாத்துக்கலன்னு தான் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவனை வர சொன்னதே. இதுக்கு நீங்க வர வேண்டான்னு சொல்லிருக்கலாமா? அவனை வர வச்சுட்டு லேபரு ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்திட்டு என்னமா அதெல்லாம்? சூர்யா கூட பரவாயில்ல, அப்பா தானேன்னு இது பாசிட்டிவ் எடுத்துப்பான். ஆனா பவித்ரா பாவம் இல்லம்மா. எல்லா வாட்டியும் திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்தினா
என்னம்மா அதெல்லாம்? அவ ரொம்ப பாவமா. பொண்ணுங்க அழுகிற மாதிரி அண்ணன் கண் கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. காலம் ஓடிக்கிட்டே கிடக்கு. எத்தனை நாள் இருக்க போறோம் யாருக்குமே தெரியாதப்ப எதுக்கு தான் அண்ணன் இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்காரோ தெரியல. சொல்ல போனா சூர்யா முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப எவ்வளவோ வித்தியாசமா மாறிட்டானேமா. ஆனா அப்படி இருந்தும் அப்பா இப்படி சூர்யாவை தப்பாவே நினைக்கிறது ரொம்ப டூ மச்மா. பவித்ரா இப்பதான் நல்லா இருக்கா. சூர்யா தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்த மாதிரி பவித்ராவை உள்ளங்கையில வச்சு தாங்குறாமா அவன். ராஜா ராமு அவ்வளோ இறக்கம் இல்லாதவன் கிடையாது. பிள்ளைங்க மேல உசுரா இருக்கிறவன் தான். என்னமோ தெரியல, சூர்யா விஷயத்துல மட்டும் இவ்ளோ கராரா இருக்கான். நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. என்னை விட இந்த பசங்க மேல எல்லாம் பாசம் வச்சிருக்கிறது அவர்தான். ஆனா திடீர்னு அவர் கோவம் நியாயமானதா இருந்தா கூட எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறாருன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எடுத்த தொழில்ல பையன் முன்னேறிட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே அவன் கடைக்கு நேரா போய் அவன் கையால சாப்பிட்டுட்டும் வந்திருக்காரு. சரி, அது ஏதோ ஒரு மாறு விஷயத்துல போனாலும் பையனை பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு இப்போ? அம்மா, அப்பா மாறு விஷயத்துல போனாரா? அது ஒரு கதை. சரி, அதை விடு. இப்ப கூட மாயாவோட ஆளுங்க அவரை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணப்போ சூர்யா தானே அவரை காப்பாத்தினா. அப்ப கூட அவனை நினைச்சு அவர் பெருமையில பட்டாரு. ஆனா இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடந்து பாருன்னு நானும் எதிர்பார்க்கல. அப்படி இருந்த அப்பா ஏமா இப்ப மட்டும் இப்படி இருக்காரு? விடுறா, ஒருவேளை இதே மாதிரி கோவப்பட்டு அவன் கிட்ட பேசாமே இருந்தாருன்னா மேல மேல அவன் முன்னேறுவாங்கிற நம்பிக்கையோ என்னமோ. அவர் செய்யறதுலயும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும்ல. பாப்போம். சரி, இப்ப வளகாப்புக்கு நம்ம எல்லாரும் போறோமா இல்லையா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அப்புறம் அதை பத்தி யோசிப்போம்.